வணக்கம் ஃபியூச்சர் ஃபார்மசிஸ்டுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம படிக்க போற டாபிக் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள நீங்க வேலை செஞ்சாலும் சரி, இல்ல நம்ம எம்ஆர்பி ஜிபேட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதுதான் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், பயோமெடிக்கல் கழிவு மேலாண்மை விதிகள். ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பாத்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு, வெள்ளை, நீலம்னு கலர் கலரா குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க. எந்தெந்த குப்பையை எந்த டப்பாவுல போடணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இத மனப்பாடம் பண்ணுனா கண்டிப்பா எக்ஸாம் ஹால்ல கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆனா கவலையே வேண்டாம், இன்னைக்கு நான் சொல்ற வண்ண பெட்டி ட்ரிக்ஸை மட்டும் காதுல வாங்கிக்கோங்க. தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட கரெக்டா டிக் பண்ணுவீங்க. நோட் எடுத்துக்கோங்க, ஆரம்பிக்கலாமா? 1. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கிய வருடங்கள். ஓல்ட் வர்சஸ் நியூ ரூல் ட்ரிக். ஹாஸ்பிட்டல் கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கான விதிகளை கவர்மெண்ட் 2 முறை கொண்டு வந்திருக்காங்க. பழைய ரூல் பேரு பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ரூல்ஸ். இதுல ஹேண்ட்லிங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ராவா இருக்கும். இது வந்த வருஷம் 1998. ட்ரிக் 90களில் எல்லாம் ஹாஸ்பிட்டல் குப்பையை சும்மா கைகளால ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. 1998. புதிய மற்றும் அப்டேட்டடான ரூல் பேரு பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இப்போ எல்லாம் செம்ம ஸ்ட்ரிக்ட். இந்த அப்டேட் வந்த வருஷம் 2016. சரியா சொல்லணும்னா 28 மார்ச் 2016. எக்ஸாம்ல லேட்டஸ்ட் BMW ரூல் வருஷம் என்னன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு 2016 டிக் பண்ணிருங்க. 2. கேட்டகரிஸ் ஆஃப் பயோமெடிக்கல் வேஸ்ட். எந்த கழிவு எந்த பெட்டிக்கு? இப்போ அந்த கலர் பெட்டிகளுக்கு வருவோம். இதுல ஒவ்வொரு கலருக்கும் நான் ஒரு லாஜிக் நிமோனிக் சொல்றேன். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா முழு லிஸ்டும் தானா வந்துரும். கலர் 1 yellow, மஞ்சள் பெட்டி. த யக்கி ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ட்ரிக். எல்லோனா யக்கி, அதாவது அருவருப்பான உடம்பு சம்பந்தப்பட்ட அல்லது எரியக்கூடிய ஆபத்தான கழிவுகள். ஒரு 8 பெரிய வகைகளை மஞ்சள்ல தான் போடுவாங்க. ஹியூமன் அனாட்டாமிக்கல் வேஸ்ட். மனுஷங்களோட உடம்பு பாகங்கள், திசுக்கள், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் மற்றும் கர்ப்ப கலைப்பால் உருவாகும் ஃபீட்டஸ். இந்த மனித சதைகள் எல்லாமே மஞ்சள் தான். அனிமல் அனாட்டாமிக்கல் வேஸ்ட். ரிசர்ச் சென்டர்லையோ அல்லது லேப்லையோ பயன்படுத்தப்பட்ட சோதனை எலிகள், விலங்குகளின் உடல் பாகங்கள், கேர்காசஸ், ஆர்கன்ஸ். மனிதர்களாயிருந்தாலும் மிருகங்களாயிருந்தாலும் சதைனா மஞ்சள் தான். சாயில்டு வேஸ்ட். இரத்தம், பிளட் அல்லது உடல் திரவங்கள் பட்டு அசுத்தமான விஷயங்கள். உதாரணத்துக்கு ட்ரெஸ்ஸிங் காட்டன், பஞ்சு, காட்டன் ஸ்வாப்ஸ், பிளாஸ்டர், மீந்து போன இரத்த பைகள். இதெல்லாம் யக்கி, சோ மஞ்சள் பையில போடுங்க. எக்ஸ்பயர்ட் ஆர் டிஸ்கார்டட் மெடிசன். காலாவதியான மாத்திரைகள், முக்கியமா கேன்சருக்கு கொடுக்கிற சைட்டோடாக்சிக் மாத்திரைகள். கவனம், இது பட்ட கண்ணாடி பாட்டிலா இருந்தாலும் அதுவும் மஞ்சளுக்கு தான் போகும். அண்ட் 6th, கெமிக்கல் அண்ட் கெமிக்கல் லிக்விட் வேஸ்ட். ஆழ்வகங்கள்ல யூஸ் பண்ற கெமிக்கல்கள் மற்றும் திரவ கழிவுகள். MCQ ட்ரிக். ஆஸ்பத்திரியில வீச போற சில்வர் எக்ஸ்ரே டெவலப்பிங் திரவம், ஃபார்மலின் லிக்விட், தரை கழுவின தண்ணீன்னு கெமிக்கல் வந்தாலே அதெல்லாம் மஞ்சள் தான். மைக்ரோபயாலஜி அண்ட் லேப் வேஸ்ட்ஸ். லேப் கல்ச்சர் பண்ற தட்டு, கல்ச்சர் டிஷஸ், அட்டென்யூவேட்டட் லைவ் ஆர் அட்டென்யூவேட்டட் வேக்சின்ஸ், ஹியூமன் செல் கல்ச்சர் மற்றும் மிச்சம் இருக்கிற டாக்ஸின்ஸ். சுருக்கமா மைக்ரோபயாலஜி, வைரஸ், பாக்டீரியா எல்லாமே மஞ்சள் தான். கலர் 2 ரெட். த R ஃபார் ரப்பர் ஆர் ரீசைக்கிள் ட்ரிக். ரெட்னாலே ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ரீசைக்கிள் பண்ணக்கூடிய எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமும் இங்க தான் போகும். லிஸ்ட் என்னென்ன? ஹாஸ்பிட்டல் டியூபுகள், IV செட், சிறுநீர் பைகள், கேத்திட்டர்ஸ், யூரின் பேக்ஸ், லேப்ல பிளட் எடுக்கிற வேக்யூடெய்னர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் கையுறைகள், கிளவுஸ். எக்ஸாம் அலர்ட், பிக் MCQ ட்ரிக். சிரிஞ்ச எதுல போடணும்னு கேட்பான். ஊசி இல்லாத வெறும் பிளாஸ்டிக் சிரிஞ்சா இருந்தாலோ அல்லது முன்னாடியில உள்ள ஊசியை வெட்டி எடுத்த சிரிஞ்சா இருந்தாலோ அதை ரெட் ஃபார் ரப்பர், ரெட் டப்பாவுல தான் போடணும். கலர் 3 ஒயிட். த W ஃபார் வெப்பன்ஸ், அதாவது கையை கிழிக்கிற கூர்மையான மெட்டல் ஆயுதங்கள் அல்லது ஷார்ப்ஸ், வேஸ்ட் ஷார்ப்ஸ் ஆர் மெட்டல்ஸ். இதனால இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கையை குத்தாதவாறு செஞ்சிருப்பாங்க. லிஸ்ட் என்னென்ன? ஊசிகள், நீடில்ஸ், ஊசியோட இணைக்கப்பட்டிருக்கும் சிரிஞ்சுகள், சிரிஞ்சஸ் வித் ஃபிக்ஸ்டு நீடில்ஸ், சர்ஜரி பண்ற கத்திகள், ஸ்கேல்பல்ஸ், பிளேடுகள். சுருக்கமா சக்குன்னு கையை கிழிச்சு ஓட்ட போடுற எந்த கூர்மையான மெட்டலா இருந்தாலும் அந்த ஷார்ப்பான பொருளை தூக்கி ஒயிட் பாக்ஸ்ல போட்டுருங்க. கலர் 4 ப்ளூ. த B ஃபார் புரோக்கன் கிளாஸ். ப்ளூனாலே புரோக்கன் கிளாஸ், அதாவது உடையும் தன்மை கொண்ட கண்ணாடி கழிவுகள். கையை கிழிக்கிற கூர்மையான மெட்டல் ஊசினா ஒயிட், உடையும் கண்ணாடினா ப்ளூ. இதுதான் லாஜிக்.
லிஸ்ட் என்னென்ன? உடைந்த அல்லது வீசப்போகும் அசுத்தமான கண்ணாடி குப்பிகள், broken or discarded contaminated glass cookies, மருந்து அடைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஆம்பியூல்ஸ் மற்றும் வயல்கள். MCQ alert, MRB trick உஷார். except those contaminated with cytotoxic wastes. அதாவது கேன்சருக்கு கொடுக்கிற அபாயகரமான சைட்டோடாக்சிக் மருந்துல அந்த கண்ணாடி பட்டு இருந்தா அதை கொண்டு போய் ப்ளூல போடக்கூடாது. அது நேரா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கி ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஆன எல்லோ, அதாவது மஞ்சள் பெட்டிக்கு தான் போகணும். நார்மல் கண்ணாடி ப்ளூ, கேன்சர் அல்லது சைட்டோடாக்சிக் கண்ணாடி மஞ்சள். ஓகே, ஃபைனல் குவிக் ரீகேப். எல்லோ எக்கி, அதாவது மனித அல்லது விலங்கு சதைகள், ரத்தம் பட்ட பஞ்சு, காலாவதியான மாத்திரைகள், லேப் கெமிக்கல் மற்றும் சைட்டோடாக்சிக் பாட்டில்கள். ரெட் ரப்பர் அல்லது பிளாஸ்டிக், ஐவி டியூப், சிறுநீர் பை, கிளவுஸ் மற்றும் ஊசி கட் செய்யப்பட்ட வெறும் பிளாஸ்டிக் சிரிஞ்ச். ஒயிட் வெப்பன்ஸ் ஆர் மெட்டல் ஷார்ப்ஸ், குத்துற மெட்டல் ஊசிகள், சர்ஜரி பிளேடுகள். ப்ளூ broken கிளாஸ், உடையும் கண்ணாடி குப்பிகள், broken கிளாஸ் குப்பீஸ் எக்ஸெப்ட் சைட்டோடாக்சிட். எவ்வளவு பெரிய மெடிக்கல் விஷயத்த சும்மா ஒரு இங்கிலீஷ் எழுத்த வச்சே மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம் பாத்தீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஹால்ல கேத்திட்டரை எந்த டப்பாவுல போடுவாங்கன்னு கேட்டா கேத்திட்டருங்களுக்கு ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் டியூப் ரப்பர். அப்போ ஆர் ஃபார் ரெட், சிவப்பு பெட்டின்னு எந்த குழப்பமும் இல்லாம உங்க கை டிக் பண்ணும். சரி பசங்களா, இன்னைக்கு செஷன் செம்மையா முடிஞ்சது. நான் எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு இன்னும் தீவிரமா ரெடி ஆகிறதுக்காக இந்த கிளாஸோட கம்ப்ளீட் MRB ஸ்டடி நோட்ஸ் PDF லிங்க் அண்ட் நீங்க இத டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான பிரத்யேக MCQ பிராக்டிஸ் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கட்டாயமா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கே உங்க மேல பயங்கர கான்ஃபிடன்ஸ் வரும். விடாமுயற்சியோட படிங்க. வரப்போற MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமை நாம அசால்ட்டா அடிக்கிறோம். அடுத்த ஒரு வேற லெவல் ஷார்ட்கட்ஸ் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் ஸ்மைலிங். பை பை.